சென்னை திருவேற்காட்டில் பெண் தூய்மை பணியாளர் கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. பெண் தூய்மை பணியாளரை கொன்று நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவல்களோடு செய்தியாளர் சசிதரன் இணைந்திருக்கிறார். சசிதரன், வணக்கம். இந்த கொலை சம்பவம் தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. சென்னை அடுத்த திருவேற்காட்டில் வீடு புகுந்து பெண் தூய்மை பணியாளரை நகைக்காக கொலை செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருவேற்காடு அன்னலட்சுமி பகுதியில் வசித்து வருபவர் ஏமாவதி சென்னை மாநகராட்சி வலசரவாகத்தில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 2 தினங்களாக இவர் வீட்டிலிருந்து வெளியே வராத நிலையில அவர் வீட்டிலிருந்து துர்நாசம் வீசியதாக அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல் எடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த திருவேற்காடு போலீசார் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது முகத்தில் தலையணையால் வைத்து அமைக்கு கொலை செய்யப்பட்டிருப்பதை கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தார்கள். இவர் இறந்து 2 நாட்கள் ஆகியிருக்கும் எனவும் கடைசியாக வந்து சென்றவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்ட போது அதே பகுதியை சேர்ந்த ஆகாஷ் என்பவர் வீட்டிற்கு வந்து சென்றது போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து போலீசார் ஆகாஷை தேடி வரக்கூடிய நிலையில அவரது நண்பர் நிதிஷ் என்பவரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏமாவதி வீட்டின் அருகே கோவில் வைத்திருப்பதாகவும் அருகில் உள்ள கோவிலுக்கு உடுக்கை அடிப்பதற்காக வந்த ஆகாஷ் வீட்டில் உள்ள கோவில் உடுக்கை அடிக்க வேண்டும் என ஏமாவதி கூறியதாகவும் இந்த நிலையில அவரின் பேசிக் கொண்டிருந்த வீட்டில் யாரும் இல்லாத நிலையில ஏமாவதி தலையணையால் அழைத்து கொலை செய்துவிட்டு இந்த நகையை எடுத்து சென்றதாக போலீசாரிடம் தகவல் இருக்கிறார்கள். இதில் நிதிஷுக்கும் தொடர்பு உள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள ஆகாஷை திருவேற்காடு போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சசிதரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.